ஹலோ காய்ஸ், ரெஹடி காசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ மனோஜ் வந்து ரோகிணியோட பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் உன்னால் எனக்கு வீட்டில் பிரச்சனையாகவே இருக்குது, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்குற, இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறேன்னா, நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை மனோஜ், நீ தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குற, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேச்சை கேட்டு நீ தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நான் வந்து டிவோர்ஸ் எடுக்காமல் விட போகிறதே இல்லை. நீ நினச்சிட்ருக்கிற இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அல்லது பீச்சுக்கு போனால் நான் வந்து மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறேன், நான் வந்து மனசு மாறவே மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு மனோஜ் இப்படி பிடிவாதமாக இருக்கிற, நீ இப்படியெல்லாம் இருக்கிற ஆளே கிடையாதே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் இந்த மாதிரி இருக்கிற ஆளே கிடையாது தான், எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நீ பண்ண காரியத்தால் தான் நான் இந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, நான் பண்ண காரியமா? என்ன மனோஜ், ஒரு பொய் சொன்னதுக்கு நீ இவ்வளோ மாறிட்டேன்னு சொல்கிறியா? அப்படி என்று சொன்னால் நீ எனக்கு பொய்யே சொன்னது இல்லையா? நீ உன்னோட குடும்பத்துக்கு பொய்யே சொன்னது இல்லையா? அதெல்லாம் அவங்க கணக்கில் எடுக்க மாட்டாங்களா? நீ எவ்வளோ பொய்யும் சொல்லலாம், நீ எப்படியெல்லாம் உன்னோட குடும்பத்தை ஏமாத்திருக்கிற, அதெல்லாம் தாங்குறவங்க நானும் அதே குடும்பத்தில் இருக்கிறவன் தானே, எதுக்கு நான் பண்ணதெல்லாம் தாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, நீ இங்கே பாரு, அம்மா வந்து மற்றவங்க எல்லாரையும் விட என்னில் பாசம் அதிகம் வச்சுருக்குறாங்க, அதனால் நான் ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் ஓகேன்னு பேசாமல் விட்டுடுவாங்க. ஆனால் உன்னை இதுக்கு அவங்க மன்னிக்கணும், அதுக்கு எது என்ன என்ன நீ சொல்கிற எனக்கு புரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆண்டி வந்து உன்னில் எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் என்னோடையுமே இருந்தாங்க, இப்போ மட்டும் ஏன் இந்த மாதிரி மாறி இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை, ஒரு பொய் சொன்னதுக்காக இப்படியெல்லாம் மாறிடுவாங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், மாறிடுவாங்க, நீ என்னோட வாழ்க்கையோடலாம் விளையாடி இருக்கிற, அப்புறம் எப்படி அவங்க மாறாமல் இருப்பாங்க? கண்டிப்பாக மாறுவாங்க. எங்கள் பார் ரோகிணி, நீ ஒரு விஷயம் சொன்னியே, அவங்க என் மேலே ரொம்ப பாசமாக தானே இருந்தாங்க, ஏன் மாறினாங்கன்னு கேட்டல, பாசமாக இருந்ததுனால தான் மாறி இருக்கிறாங்க. நீ நினச்ச எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி, நீ பாசமாக இருந்ததை வச்சுட்டே நிறைய பொய் சொல்லலாமான்னு நினச்சேன். இங்கே பாரு, அவங்க என்றைக்குமே மாற மாட்டாங்க. நான் வந்து எத்தனையோ தடவை இதுக்கு முயற்சி எடுத்து பார்த்துருக்குறேன். இங்கே பாருங்கம்மா, ரோகிணி பாவம் என்ற மாதிரியெல்லாம் சொல்லி கூட பார்த்துருக்குறேன். அவங்க என் மேலே தான் கோவப்பட்டாங்களே ஒழிய உண்மையில் இறக்கப்படவே இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி, நானும் நீ சந்திக்கிற விஷயத்த முத்து வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன், என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், எல்லா விஷயமே அம்மாவுக்கு தெரியுது. நான் வீட்டை போனதுமே அம்மா அதை பற்றி தான் கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். இப்படி தினம் தினம் வீட்டில் பிரச்சனை வரக்கு நீ காரணமாக இருக்கிற. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், என்ன பிரச்சனை அவங்கள்ட குடும்பத்தில் நடந்தாலும் பரவாயில்லை, டிவோர்ஸ் கொடுத்துடக்கூடாது என்ற மாதிரி வந்து நினைக்கிற. இதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் மட்டும் தெரியலை ரோகிணி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, என்ன பிரயோஜனமா? என்னோடய வாழ்க்கை நாசமாக போகாமல் நான் தடுக்கிறேன், அது உனக்கு புரியலையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரோகிணி, நீ எப்போ வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியோ அன்றைக்கு உன்னோட வாழ்க்கை வந்து நாசமாக போச்சு. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணும்போது நீ என்ன நினச்சிருப்ப, என்னோட வாழ்க்கையை தான் நாசமாக்குறேன், நீ தப்பிட்டேன்னு தான் நீ நினச்சிருப்ப. ஆனால் இன்னொருத்தங்கண்ட வாழ்க்கையை நாசமாக்கும் போதே உன்னோட வாழ்க்கையும் அன்றைக்கே நாசமாக போச்சுன்றதை நீ யோசிச்சிருக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோஜ், என்ன மனோஜ், எனக்கே அட்வைஸ் பண்ணுற நிலைக்கு வந்துட்டியா? இங்கே பாரு, இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் நான் தான். அது மட்டும் இல்லாமல் ஆண்டி எவ்வளோ பொய்யெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா அந்த வீட்டில், அவங்க எல்லாம் பொய் சொல்லலாமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்கள்ட வீட்டிலேருந்து அவங்க பொய் சொல்கிறாங்க, பொய் சொல்லாமல் போகிறாங்க, அதையெல்லாம் நீ எதுக்கு ஆராயிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, மீனாக்கே எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் முத்து இப்போ நாங்கள் 2 பேரும் பேசுகிறத வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா? இரு வார என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரோகிணி, எங்கே போகிற என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லை இல்லை, எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் நான் போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, ஏதாவது பிரச்சனை பட போறியா? இங்கே பாரு, நீ பிரச்சனையை பெருசாக்காத, அப்புறமா நீ திரும்பவுமே ரோகிணியை சந்தித்து பேசினியான்னு சொல்லி இன்னுமே பிரச்சனைக்கு வருவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இத கேட்டவுடனே அவங்க ஒரு மாரி பார்க்குறாங்க. என்ன இது? இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் வீட்ல உட்காந்துருக்கணுமா? இங்க பாரு மனோஜ், எந்த காரணம் கொண்டும் டிவோர்ஸ் தர முடியாது. முத்து எப்படி நான் எங்க போறேன், வாரேன்றதெல்லாம் வாட்ச் பண்ணலாம். அவங்க யார் இதெல்லாம் பண்றதுக்கு? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல ரோகிணி, அம்மா சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. சும்மா எல்லாம் அவ இந்த மாரி பண்ண மாட்டான்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னது? ஆன்டி சொன்னாங்களா? ஆன்டிக்கு தானே வந்து முத்துவ சுத்தமாவே பிடிக்காதே. சரி நானே பேசிடுறேனே ஏன்னுட்டு அவங்க முத்துக்கு ஃபோன் பண்றாங்க. அது சரி, எதுக்கு நானும் மனோஜும் பேசுகிறதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இதனால் உங்களுக்கு என்ன சந்தோஷம் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது சரி, நீ எதுக்கு மனோஜோட வந்து பேசிகிட்ருக்கிற, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் என்னோடய ஹஸ்பண்டோட பேசுகிறேன், அதை எதுக்கப்பா நீங்கள் பார்க்குறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ அப்படி நினச்சிட்ருக்கிற, மனோஜோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களோ அப்படி நினைக்கலையே, உன்னிட்டேருந்து எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிடணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ பேசுகிறது தப்பு இல்லையா? இங்கே பாரு, நீ டிவோர்ஸ் கேட்குறாங்கன்றதுக்காக பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை. நீ தான் அவனோட வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு முக்கிய காரணம். அவனுமே காரணம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீ தான் அவனை விட அதிகமான காரணம். அது மட்டும் இல்லாமல் நீ எப்போ பொய் சொல்லிட்டேன்ட்டு தெரிஞ்சதோ அண்டையிலேருந்து அம்மா உன்னை வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டாங்க. மனோஜுமே வேண்டான்ற முடிவில் தான் இருக்கிறான். அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற எண்ணத்தில் அம்மா இருக்கிறாங்க. மனோஜுமே உன்னிட்டேருந்து டிவோர்ஸ் எடுக்கிற எண்ணத்தில் இருக்கிறான். அவனை நம்பி நீ பேசிகிட்ருக்கிற, உன்னை நம்பி அவன் பேசிகிட்டு இருக்கிறான். 2 பேருமே ஏமாந்து தான் போகிறீங்களே ஒழிய எந்த பிரயோஜனமும் கிடைக்க போகிறதில்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஏமாறாமல் போகிறோமோ அது எங்களோட பிரச்சனை. நீங்கள் எதுக்கு வாட்ச் பண்ணி அவங்களுக்கு போய் சொல்லிகிட்ருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன், அது என்னோட விருப்பம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இங்கே பாருங்கள், ஆன்ட்டி வந்து மீனாக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, இதை தான் வந்து பார்க்குறீங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆன்ட்டி வந்து மீனாக்கு துரோகம் பண்ணினா அதை நான் பார்த்துக்கொள்ளுவேன். அதை எப்படி வந்து சமாளிக்கிறது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் நீ எவ்வளோ பொய் சொல்லி வீட்டுக்குள்ளே வந்ததால் மனோஜோட வாழ்க்கை மட்டும் போகலை, நாங்களே நடுத்தெருவுக்கு வார நிலைக்கு போனோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன முத்து இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நடுத்தெருவுக்கு வரக்கு நான் என்னதில் காரணமாக இருந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னால தான் அவன் எல்லா இடமுமே கடன் வாங்கி கடனாளியாக நின்றான். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பத்திரத்தையுமே கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு போகிற அளவுக்கு வந்தான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உங்களால் தானே நாங்கள் வீடே போகிற அளவுக்கு வந்தோம். இன்னுமே வீட்டுக்கான கடனை கட்டி முடிக்கலை. ஆனால் நீ என்ன பண்ணின? மனோஜை நல்லவ மாதிரி வெளியில் ஜெயிலேருந்து எடுக்கணுமெண்டு வந்து எடுத்து நல்ல பேர் கேட்டுட்டேன்னு நினச்சேன். ஆனால் இங்கே யாருமே நம்பலை. அதுக்கப்புறமா இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அந்த பணத்தையுமே நீ திரும்ப வாங்கிட்ட. பணம் தான் திரும்ப வாங்கிட்டல, அப்புறமா எதுக்கு பேசிகிட்டு இருக்கிற? நீ தானே சொன்னியாமே பணத்தை தந்தால் நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி. எதுக்கு சொன்ன? மனோஜ் வந்து தரமாட்டான், இதையே ஒரு காரணமாக வச்சு இவனோட பேசிகிட்டு இருக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது சரிப்பட்டு வராதன்னொன்னே வேறொரு முடிவெடுத்திருக்கிறியோ? எங்கே பாரு வளரம்மா, நீ என்ன தான் பண்ணினாலுமே மனோஜோடு நீ சேர்ந்து வாழ அம்மா விட போகிறது இல்லை. அதே மாதிரி மனோஜை நம்பி நீ உன்னோட காலத்தை வீணாக்கிட்டு இருக்காதன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முத்து, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என்னோடய வாழ்க்கை எனக்கு தெரியும். நீங்கள் அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சா மனோஜுக்கும் ஆன்ட்டிக்கும் அட்வைஸ் பண்ணுங்கள், சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம்? அவனோட பேசினா அவன் முன்ன மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறான். நீ தான் ஏமாற்ற வாரான்னு பார்த்தா அவன் வந்து நீ டிவோர்ஸ் எடுத்துகிட்டு போகணுமென்றது தான் விருப்பமாக இருக்கிறான் போல இருக்குது. என்ன ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க? சே, நானாக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் மனோஜ். இவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் ரோகிணி? நீயா? நீ மீனா முத்துவும் பிரிஞ்சிருந்தால் உடனே சேர்த்து வைக்கணும்னு நினைப்பியா? அல்லது போனால் ரவியும் சுருதியும் பிரிஞ்சிருந்தால் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பியா? அந்த நினைப்பு உனக்கு என்றைக்குமே வராதன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கே பாரு, அவங்கள்ட பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராது. நீ வந்து குழந்தையை சாட்டி திரும்ப வரலாம்னு நினைக்கிற. நீ வந்து உன்னோட வேலையை பார்த்துட்டு போ. நான் வந்து எல்லாம் சேர்ந்து வாழ போகிறதில்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதையுமே பார்த்துறேனே, இதே தானே நீ சொல்லிகிட்டு இருக்கிற, நானுமே பார்த்துறேன் என்ற மாதிரி வந்து அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. மனோஜ் வந்து இப்போ கனகா வீட்டுக்கு வராங்க. கனகா ஓடி வந்து இவங்க எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மேக்கப் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கனகா, இந்த மாதிரி பண்ணாத கனகா, நான் வந்து இப்போ வந்து கடைக்கு போகணும் இல்லை, இந்த மாதிரி பண்ணினா நான் எப்படி கடைக்கு போகிறது? இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்படியே போங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கனகாண்ட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மாப்பிள்ளை அவளுக்கு மேக்கப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவள் மேக்கப் பண்ணி விளையாடிட்டுருக்குறா. அதை நீங்கள் மாட்டேன்னு சொன்னால் அவள் ரொம்ப வருத்தப்படுவா மாப்பிள்ளை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ஆண்டி, எனக்கு இதுக்கு மேக்கப் ஆடுவான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
போடுறதுண்டா அவங்க தனக்கு தானே மேக்கப் பண்ணலாம், அல்ல உங்களுக்கு மேக்கப் பண்ணலாம். இதுக்கு எனக்கு இந்த மாரி பண்றாங்க. இல்ல மாப்பிள்ளை, அவங்களுக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த மாரி பண்ணிட்டுருக்குறாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா அந்த மேக்கப் பண்ணதோடயே அவங்க வந்து அவசரமா ஹோல் வருதுன்னுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா, கடைக்கு போறாங்க. கடையில நிக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே மனோஜ், "எதுக்கு சிரிக்கிறீங்க? என்ன என்னில இருக்கிற மரியாதை இல்லாம போச்சா இப்ப? ஏன் சிரிக்கிறீங்கன்ற மாரி வந்து கேட்குறாங்க. இதே நேரம் விஜயாமை வந்து அங்க வாராங்க மனோஜ பார்க்குறக்கு. இவங்கள்ட்ட கடையில ரோகிணி வாராங்களா? அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை நடக்குதான்னு பார்க்குறக்காக வாராங்க. ரோகிணி வரையில. ஆனா இங்க இவங்க மேக்கப்போட நிற்கிறாங்க. இத பார்த்தோன்னே விஜயா திகைச்சு போறாங்க. "என்ன மனோஜ், எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி உன்னை படிப்பிச்சு ஆளாக்கிட்டேன்னு பார்த்தா, நீ எல்லாருமே பார்த்து சிரிக்கிற மாரி இப்படி முகம் முழுக்க மேக்கப் பண்ணிட்டு, என்ன ஏன் இந்த மாரி வந்து நிற்கிறன்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி அம்மா, நான் மேக்கப் பண்ணியிருக்கிறேன்ற மாரி வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு, "எதுக்கும்மா நீங்க வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும். என்னடா மனோஜ் இதெல்லாம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நீ அந்த பார்லர்காரியை சந்திச்சிருக்கிறியா? அவ தான் இந்த மேக்கப் எல்லாம் போட்டு விட்டாளா? என்னம்மா நீங்க பார்லர்காரி இவ்வளோ நாளும் மேக்கப் போட்டு விடாம எதுக்கும்மா இப்போ போட்டு விடப்படா? டேய், இவ்வளோ நாளும் அவ போடாம நல்ல வேஷம் போட்டிருந்தா, இப்போ தன்னோட வேஷம் கலைஞ்சிட்டு தானே இந்த மாரி பண்றாளா? என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க ரோகிணி தான் இந்த மாரி வந்து மேக்கப் போட்டிருக்கிறாங்க. அல்ல ரோகிணி விட்ட போன இடத்த கிறிஸ் தான் போட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மேக்கப்பை போட்டு விட்டது வந்து கனகா. ஆனா கனகா பற்றின எந்த விஷயத்தையுமே வந்து இவங்க சொல்லலை. இப்போ விஜயாவுக்கு இவங்கள மேலே இன்னுமே கோவம் வந்துடுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், விஜயா மனோஜுக்கு அடிச்சிடுறாங்க. இங்கே பாரு, இப்படியே ஏமாத்திட்டு கடையிலேயும் எந்த வருமானமும் இல்லை, உன்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கிற. முதல்ல உனக்கு டிவோர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீ கடையில் வந்து உட்காந்துருக்கலாம். அது மட்டும் கடையை முத்துவோ ரவியோ யாராவது பார்க்கட்டும், வா வீட்டுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு நிறைய கடன் இருக்கும்மா, கடையெல்லாம் சாத்திட்டு வர முடியாது. எதுக்கு அவங்களுக்கு வந்து கடையை கொடுக்கணும்? அதுதான் அப்பா சொல்லிட்டார்ல, வீடு அவங்க 2 பேருக்கு தான்னு சொல்லி. அப்புறமா கடையும் கொடுத்துட்டு நான் என்னம்மா பண்ணுறது? இங்கே பாருங்கம்மா, இப்போ ரோகிணியும் இல்லை, நீங்கள் கடையும் பறிச்சுட்டா நான் என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைவா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இங்கே பாருங்கம்மா, முதல் இருந்த மாதிரியான மனோஜ் நான் கிடையாது. என்கிட்ட இப்போ ஏகப்பட்ட சொத்து இருக்குது. நீங்கள் இப்படி கடையை விட்டு நிப்பாட்டினோடனே நான் அப்படியே வீட்டிலாம் வந்து உட்காந்துட மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி பேசும்போது விஜயாவுக்கு ஒரு டவுட் வருது. என்ன இவன் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னு அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறானே, இவனுக்கு யார் சொத்து கொடுத்தது? ஒரு சொத்துமே நான் கொடுக்கலையே என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இனியாவது விஜயா வந்து உண்மை விஷயத்தை கண்டுபிடிப்பாங்களா, அல்லது போனால் வந்து பேசாமல் மனோஜோட பேச்சை கேட்டு விட்டுடுவாங்களான்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.